ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சரால பாதிக்கப்பட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல சாகுற நிலைமையில இருக்கிற ஒரு அம்மா. இவங்களோட பையன் கொஞ்சம் மென்டலி சேலஞ்சா இருக்கிறதுனால எல்லா விஷயத்துக்கும் இவன் அம்மாவை டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கான். சப்போஸ் நாளைக்கே நான் இறந்து போயிட்டேன்னா இவர் தனியா ரொம்பவே கஷ்டப்படுவான்ல. ஸோ நான் சாகிறதுக்கு முன்னாடி லைஃப்னா என்ன, யாரோட துணையும் இல்லாம லைஃபை எப்படி வாழணும் அப்படிங்கிறத என் பையனுக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்னு இவங்களும் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இவங்க லைஃப்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, கடைசியில அம்மாக்கும் பையனுக்கும் என்ன நடந்தது அப்படிங்கறத ரொம்பவே எமோஷனலா சொன்ன ஒரு படம் தான் தி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு அம்மாவும் பையனையும் தான் கட்டுறாங்க. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ இங்கு. இங்குவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவன் கொஞ்சம் மென்டலி சேலஞ்சான ஒரு பையன். ஆள் பார்க்கறதுக்கு பெரிய பையனா இருந்தாலும் ஒரு 4 வயசு பையனுக்கு எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமோ அதே மெச்சூரிட்டி தான் இவனுக்கு இருக்குது. காலையிலேயே அம்மாவை எழுப்பி சாப்பாடு கேட்கவும் அவங்களும் எழுந்து பையனை குளிப்பாட்டி அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அவனுக்கு பிடிச்ச சாப்பாடை பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம இங்குவுக்கு இந்த ஒன் சைடு ஆம்லேட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை அம்மா செஞ்சு கொடுக்கல அப்படின்னதும் சின்ன பிள்ளைங்க எப்படி கோச்சுக்கிறோமோ அதே மாதிரி இவனும் கோச்சுக்கிறான். இது அம்மாவும் பார்த்துட்டு பையனுக்கு ஆம்லேட் பண்ணி கொடுக்கவும் இவன் எவ்வளவு சந்தோஷமா அதை சாப்பிட்றான்னு பாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பி நம்ம இங்குவோட அம்மா சின்னதா ஒரு பெட்டி கடை வச்சிருப்பாங்க போல அந்த கடைக்கு போறாங்க. போற வழியில கூட இவங்க 2 பேரும் ஜாலியா இந்த ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம் விளையாடிக்கிட்டே போறாங்க. வழக்கம் போல இவங்க வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னன்னு தெரியல, திடீர்னு இவங்க கை மரத்து போற மாதிரியான ஒரு ஃபீலிங். பையனை ஒரு நிமிஷம் கடையை பார்த்துக்க சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற மெடிக்கலுக்கு போறாங்க. அந்த மெடிக்கல் ஷாப்பை நடத்துற பொண்ணை இந்த அம்மாவுக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாததுனால அதுக்குன்னு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க போல. பட் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே வேலைக்கு ஆகல. சரி, நீ எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு சொல்லி இந்த அம்மா அவங்களோட பேண்டிஸ் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. தப்பா எடுத்துக்காதம்மா, இந்த பேண்டிஸ் ரொம்பவே ராசியான ஒண்ணு தெரியுமா, இதை நான் யூஸ் பண்ணதுனால தான் எனக்கு அடுத்தடுத்து குழந்தைங்களும் பிறந்தாங்க. நீ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை உன் தலைவாணிக்கு அடியில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அங்க பக்கத்திலே ஒரு துணி கடை வச்சிருக்கிற பொண்ணு புதுசா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு இவங்க கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம இங்கு என்ன பண்றானா, அம்மா கடையை தானே பாத்துக்க சொன்னாங்க, ஆனா இவன் கடையை பாத்துக்காம பக்கத்துல ஒரு கிண்டர் கார்டன் இருக்கும் அங்க போயிட்டு இந்த பைனாகுலர் இருக்குதுல்ல அது வழியா அந்த கிண்டர் கார்டன் டீச்சரை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை அந்த ஏரியாவோட அசோசியேஷன் ஹெட் பார்த்துட்டு நேரா இங்குவோட அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிடுறாரு. இவங்களும் உடனே கோவமா இங்க இருந்து கிளம்ப இவன் பைனாகுலர் வழியா பாக்குறத அந்த குட்டி பசங்களும் பார்த்து இந்த வாட்டர் கன் இருக்குதுல அதை எடுத்து இவன் மேல அடிக்கிறாங்க. இதை அந்த டீச்சரும் பார்த்து பசங்களை தடுத்து நிறுத்தி இவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் அந்த டீச்சரோட பேரை சொல்லி கூப்பிடுறான். ஆமா, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நான் இங்க பக்கத்துல தான் குடியிருக்கேன்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்குவோட அம்மா இவன் காதை திருவி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம இங்குவோட அம்மாக்கு இந்த கடவுள் நம்பிக்கைலாம் சுத்தமா கிடையாது. பக்கத்து சர்ச்சில் இருக்கிற 2 பேரு டெய்லி இவங்களை சர்ச்சுக்கு வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. எதுக்காக இப்படி எங்களை டார்ச்சர் பண்றீங்க? உங்க கடவுளுக்கு உண்மையாவே சக்தி இருந்துச்சுன்னா என்னையும் என் பையனையும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல சாகுற மாதிரி பண்ண சொல்லுங்க, அதுதான் என்னோட மிகப்பெரிய ஆசை அப்படின்னு சொல்லவும் இவங்களும் எதுவும் பேசாம இருந்து போயிடுறாங்க. இங்குவுக்கு லாலிபாப்னா ரொம்பவே பிடிக்கும். அவன் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நைஸா அவன்கிட்ட இருந்து பிடுங்கி இவங்க சாப்பிடவும் அவன் ஓன அழ ஆரம்பிச்சிடறான். என்னதான் பெரிய பையனா வளர்ந்துருந்தாலும் மனசளவுல இவன் இன்னும் சின்ன பையன் தானே. இப்படியே 2 பேரும் ஜாலியா விளையாடிக்கிட்டே இருக்க நைட்டும் ஆகிறது. இவங்களுக்கு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா ரொம்பவே டயர்டா இருக்கிறத இங்கு நோட் பண்ணிடுறான். என்னாச்சுமா, ரொம்பவே டயர்டா இருக்கியா? இரு, உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான். இப்படி இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கும்போது நம்ம இங்குக்கு கூட பிறந்த அக்கா ஒருத்தி இருப்பா. அவளோட பொண்ணை கூட்டிக்கிட்டு 2 பேரும் இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. பொண்ணு அங்க பார்த்ததுமே என்னன்னு தெரியல, உடனே மூஞ்ச ஒரு மாதிரி கோவமா வச்சுக்கிறாங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம் வர, எதுவும் காரணம் இல்லாம நீ வரமாட்டி அப்படின்னு கேட்கவும் அவளு வந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்கு பேர்ல கொஞ்சம் பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருக்கல, அந்த பணம் எனக்கு அர்ஜென்ட்டா வேணும். எனது பணம் வேணுமா? அது அவன் சேஃப்டிக்காக நான் சேர்த்து வச்ச பணம், எக்காரணத்தை கொண்டு நான் அதை தரமாட்டேன். ஆரம்பத்துல நீ பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லும் போதே சின்ன கடையா போடுன்னு படிச்சு சொன்னேன். நான் சொன்னதை கொஞ்சம் கூட காதுல வாங்காம தகுதிக்கு மீறி ஆடம்பரமா கடையை போட்டல, இப்ப யார் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா? இதுக்கு தான் பெத்தவங்க பேச்ச கொஞ்சமாவது கேட்கணும்னு சொல்றதுன்னு இவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இங்க நம்ம இங்குவும் அக்கா பொண்ணும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இவன் அந்த பொண்ணுகிட்ட இருந்த காசை புடுங்கிட்டு நேரா கடைக்கு போய் பன்னு கூல் ட்ரிங்க்ஸ்னு வாங்கி வயிறு
முட்டை தின்னுகிட்டு இருக்கான். மாமா என் காசை புடுங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லி இந்த குட்டி பொண்ணு ஓன்னு அழகவும் அம்மா ரொம்பவே கோவமா இங்குவை தேடி போறாங்க. இவன் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறத பார்த்ததும் அங்க பக்கத்துல இருந்த 3 பேரு இவனை ரொம்பவே கிண்டல் பண்ணி பேசுறாங்க. இத பார்த்து கடுப்பான இங்கு அந்த 3 பேரையும் போட்டு பொளந்து எடுத்துறான். இது பெரிய பிரச்சனை ஆகவும் இவனை உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. விஷயம் கேள்விப்பட்டு இங்கோட அம்மா அங்க வந்துடுறாங்க. நம்ம பையனை தான் யாரோ அடிச்சுட்டாங்களோன்னு பதறி அடிச்சு இங்க ஓடி வந்து பார்க்கும்போதுதான் தெரியுது இவன் தான் அந்த 3 பேரையும் போட்டு புரட்டி எடுத்திருக்கான். அடி வாங்கின பசங்களோட அம்மா எல்லாரும் இவன் மேல சம கோவத்துல இருக்காங்க. பாத்தீங்களா உங்க பையன் எங்க பசங்களை எப்படி போட்டு அடிச்சிருக்கானு, அவனை நாங்க சும்மா விட போறது இல்லை அப்படின்னு இவங்க மிரட்டவும், என் பையன் பண்ணது பெரிய தப்பு தான், அவனை மன்னிச்சிருங்க, அவனுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி, அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி பையன் ஒரு வழியா வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவன் உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கிறதுனால போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவன் குளிக்காம அப்படியே படுத்துக்கிறான். அம்மா உடனே ஒரு துணியை எடுத்து அதை தண்ணியில நினைச்சு இவன் உடம்ப ஃபுல்லா கிளீன் பண்ணி விடுறாங்க. பையனை குளிப்பாட்டிட்டு தூங்கலாம் அப்படின்னு போகும்போது இங்கு அவன் அக்கா அம்மா இவங்க 3 பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ அங்க இருக்கிறத பாக்குறாங்க. இங்கு சின்ன பையனா இருக்கும்போது இவங்க 3 பேரும் ஒரு பீச்சுக்கு போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா ஓடி ஆடி விளையாடி இருப்பாங்க. அந்த விஷயத்த நினைச்சு பார்க்க அப்படியே அந்த நைட்டும் முடியுது. மறுநாள் விடியுது. இவன் அம்மாவால எந்திரிக்கவே முடியல, பயங்கரமான தலைவலி. என்னாச்சு நமக்கு ஏதோ தப்பா இருக்குதுன்னு பையனையும் கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இங்குவோட அம்மாக்கு பிரெயின் டியூமர் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க இப்போ கடைசி ஸ்டேஜ்ல இருக்கீங்க, இப்பவே ஆபரேஷன் பண்ணிட்டோம்னா ஒருவேளை நீங்க பொழைக்கிறதுக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குது, இல்லனா இன்னும் 6 மாசம் வரை தான் மேக்சிமம் உங்களால உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் தனியா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நம்பி என் பையன் வேற இருக்கானேன்னு மனசுடைஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது இங்கு என்ன பண்றானா, அம்மா எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா அம்மா இவன் சொல்றத கவனிக்கல. இவன் உடனே என்ன பண்றானா, எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எதையோ ஒன்று எடுத்து அதை ஓவனுக்குள்ள வச்சிடறான். இவன் வச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஓவன் திடீர்னு தீ பிடிக்க ஆரம்பிக்கவும் ஒரு வழியா அம்மா உடனே மெயின் ஆஃப் பண்ணிடுறாங்க. பையனுக்கு இப்படி எதுவுமே தெரியலையேன்னு இவனை நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்குது. சரி பொண்ணுகிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு நேரா கிளம்பி இவளோட கடைக்கு போறாங்க. இந்த பொண்ணோட புருஷங்காரன் இருக்கான்ல, அவன் பணம் கேட்டு பயங்கரமா இவள்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த வாக்குவாதம் பெருசாகி இவன் அவளை கீழே தள்ளி விடவும் இதை ஒரு ஓரமா இருந்து பார்த்து பொறுக்க முடியாத தம்பிக்காரன் என் அக்காவைய தள்ளி விட்டு அப்படின்னு சொல்லி இவன் மாமாவை போட்டு பொளந்து எடுத்துறான். புருஷனை இப்படி அடிச்சா எந்த பொண்டாட்டிக்கு தான் கோவம் வராம இருக்கும். இவ உடனே இங்கோட கணத்திலே பலார்னு ஒரு அற அரைஞ்சிடறா. இதை பார்த்து கடுப்பான அம்மா, என்ன தைரியம் இருந்தா என் பையனே அடிப்ப அப்படின்னு இவங்க பொண்ணை பலார்னு ஒரு அற அரைஞ்சிட்டு பையனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க இறந்துட்டா இங்கு தனியா தானே இருப்பான். சோ முதல்ல அவனை ஒரு பத்திரமான இடத்துல விடணும் அப்படின்னு முடிவு பண்ணி இவனை மாதிரி இருக்கிறவங்களுக்காகவே நிறைய ஃபெசிலிட்டி சென்டர் இருக்கும், அங்க இவனை சேர்த்தரலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடி அலையறாங்க. முதல்ல ஒரு சென்டருக்கு போய் பார்த்தா அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே ரொம்பவே தனிமையா ஏதோ ஜெயில இருக்கிற மாதிரி இருக்காங்க. இங்க நம்ம பையன் இருந்தானா அவன் ரொம்பவே கஷ்டப்படுவான் அப்படின்னு இவங்களும் வேற வேற இடமா தேடி அலையறாங்க. ஆனா ஆல்ரெடி அங்க நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடம் கூட கிடைக்கல. அப்படியே நைட்டும் ஆனதுனால இங்குவோட டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நாம சாகிறதுக்கு முன்னாடி பையனை எங்கேயாவது பத்திரமான ஒரு இடத்துல விடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்ல. பேசாம என்னோட சேர்த்து என் பையனும் சாகட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கார்பன் மோனாக்சைடு இருக்குதுல்ல அதை பத்த வச்சு சூசைடுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இங்கு கண் முழிச்சிடறான். அம்மா எனக்கு நாளைக்கு 1 சைடு ஆம்லெட் போட்டு கொடு சரியா, நாளைக்கு நாளானைக்கு டெய்லி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லவும் இவனோட நிலைமையை நினைச்சு பாவம் அம்மா கதறி கதறி அழறாங்க. நான் இல்லைனாலும் என் பையன் சந்தோஷமா இந்த உலகத்துல வாழணும், அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு முடிவு பண்ணி நேரா அந்த மெடிக்கல்ல ஒரு லேடி இருப்பாங்கல்ல அவங்களோட புருஷனை பாக்குறதுக்கு போறாங்க. ஆக்சுவலா இவரோட டீம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம இங்குவ மாதிரி இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம சக மனுஷங்களை மாதிரி வாழ்றதுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கவும் அவரும் நிறைய புக்ஸை வாங்கி கொடுத்து இது எல்லாத்தையும் தெளிவா படிங்க, இதுல எப்படி இந்த பசங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணணும்னு டீடைல்டா போட்டிருக்குது, இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் இங்குவ நாமளே ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு உட்கார்ந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாங்க. இதோட முதல் கட்டமா இங்குக்கு 1 சைடு ஆம்லெட்னா ரொம்பவே பிடிக்கும்ல, அதை எப்படி பண்ணணும் இவனுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. பட் என்னதான் ட்ரை பண்ணாலும் இவனால அந்த விஷயத்தை பண்ணவே முடியல. இங்க பாரு இங்கோ, அம்மாவால எப்பவுமே உன் கூட இருக்க முடியாது, நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போக போறேன் அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்றாங்கன்னு கூட புரிஞ்சுக்காம எனது தூரமா போறியா, எப்படி ஃபிளைட்லயே போற அப்படின்னு பாவம் ரொம்பவே வெகுளியா பேசுறான். இவனுக்குன்னு ஒரு வேலை வேணும்ல, சோ பக்கத்துல இருக்கிற ஒரு பேக்கரியில இவனை வேலைக்கும் சேர்த்து விட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சாண்ட்விச்சை எப்படி பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் அதை கேட்டு கரெக்டா பண்ணுவான்னு பார்த்தா பசிக்குதுன்னு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். வேலை முடிஞ்சதும் பையனை நேரா
நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போகணும்னா எந்த ரூட் பஸ்ல ஏறணும், வீட்ல இருந்து இங்க பேக்கரிக்கு வரணும்னா எந்த பஸ்ல வரணும்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் ஒரே நாள் அவனால கத்துக்க முடியல. ஆனா அம்மாக்கு அவ்வளோ டைம் இல்லல. சோ பையனை போட்டு டார்ச்சர் பண்ணவும் பிரஷர் தாங்க முடியாம இவன் நடு ரோட்ல உருண்டு புரண்டு அழ ஆரம்பிச்சிடறான். எப்படி இவனுக்கு நான் சொல்லி புரிய வைப்பேன்னு இவங்க பயங்கர குழப்பத்துல இருக்கும்போது அந்த ஏரியா இன்சார்ஜ் இருக்கார்ல, அவர் அந்த புக்ஸ் கொடுத்த விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த புக்கை படிக்கும் போதுதான் இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு எப்படி ஈஸியா சொல்லி கொடுக்கறதுன்னு அதுல போட்டிருக்குது. அதுல போட்டிருக்கிற மாதிரியே ஓவன்ல சாப்பாடு எப்படி வைக்கிறது, வாஷிங் மிஷின்ல துணியை எப்படி போடணும், போடும்போது எந்தெந்த பட்டனை அமுக்கணும் அப்படின்னு வரிசையா நம்பர் எழுதி ஒட்டி வச்சது மட்டும் இல்லாம இவங்க போகிற அந்த பஸ் ரூட்டை அடையாளம் வச்சுக்கணும் அப்படின்னு அதை ஒரு நோட்டுல வரைஞ்சு கொடுக்கவும் இவனை அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்கிறான். இவனுக்கு அந்த ஒன் சைடு ஆம்லேட் கூட போட தெரியாதுல்ல. ஆனா இப்போ சூப்பராகவே போட கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இவனாவே பஸ் ஏறி வேலைக்கும் போறான். மறுநாள் காலையில விடிஞ்சதுமே இங்குவை அவனாவே கிளம்பி வேலைக்கு போக சொல்லிட்டு நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்பி நேர அவங்க பொண்ணை தான் பார்க்க வராங்க. இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பொண்ணுகிட்ட சொல்லவும் இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. நான் இங்க வந்ததே இதை கொடுத்துட்டு போக தான். இந்தா நீ கேட்ட பணம் என்கிட்ட இப்போதைக்கு இது மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு பிசினஸ் டெவலப் பண்ற வழியை பாரு. நான் ஒரு வேளை இல்லாம போயிட்டேன்னா உன் தம்பியை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ, கவலைப்படாத. தனியா லைஃபை எப்படி வாழணும்னு நான் அவனுக்கு கத்து கொடுத்துருக்கேன். அவன் உனக்கு தொந்தரவா இருக்க மாட்டான் அப்படின்னு பேசிட்டு இவங்களும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்தா வீடு ரொம்பவே நீட்டா இருக்குது. இதை பார்க்கவும் இவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியம். நம்ம பையனா இது, என்னால நம்பவே முடியல. இவன் வேலைக்கு கரெக்டா போயிருக்கானான்னு இவங்களும் பேக்கரிக்கு வந்து பார்த்தா அவன் சமத்தாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்க்கவும் தான் அம்மாக்கு இவன் மேல ஒரு நம்பிக்கை வருது. வழக்கம் போல இவங்க கடையில உட்காந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. உடனே டாக்டரை போய் பார்க்கும்போது உங்க பாடி கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்குது. நீங்க இப்படியே ஆபரேஷன் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை காப்பாற்றவே முடியாது. சீக்கிரமா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க, முதல்ல ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கு வேலை பார்க்குற பேக்கரியில இருந்து இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே பதறி அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதான் தெரியுது. இங்கு வந்து அவன் கடைக்கு வந்து ஒரு கஸ்டமரை போட்டு அடி பொழந்து எடுத்திருக்கான். டே இங்கோ என்னடா ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் அவன் அழுதுகிட்டே முதல்ல அவங்க தான் என்னை பத்தி கேவலமா பேசினாங்கன்னு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த அடி வாங்கினான்ல அவனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் நார்மலா தான் பேசியிருப்பாங்க. ஆனா நம்மளை பத்தி தான் அவங்க பேசுறாங்கன்னு இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். பையனை ஒரு வழியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவன்கிட்ட பேசும்போதுதான் அவன் சில விஷயங்களை சொல்றான். எல்லாரும் முட்டாள் முட்டாள்னு சொல்லி என்ன வெறுக்கிறாங்க, உனக்கும் என்ன பிடிக்காதுல அப்படின்னு ரொம்பவே சோகமா பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா சின்ன வயசுல அப்பா இறந்து போயிருப்பாரு. அப்பாவோட போட்டோவை பார்த்து அம்மா கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. அம்மா சாப்பிடாம பசியில இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவன் ஒரு கிளாஸ் பாலை எடுத்துக்கிட்டு போவான். அப்போ கை தவறி தெரியாம அந்த கிளாஸ் கீழே விழுந்து உடையவும் அம்மா செம்ம டென்ஷன் ஆகி உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஒரு சின்ன விஷயத்த கூட உன்னால பண்ண முடியாதா முட்டாள் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிடுறாங்க. பாவம் அந்த விஷயம் மனசுல ஆழமா பதிஞ்சிருது. நம்மளாலதான் நம்ம பையன் இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க மன்னிப்பு கேட்க அவனும் அம்மாவை மன்னிச்சிடறான். இவன் பொசுக்குன்னு கோவப்பட்டுறான்ல, சோ மத்தவங்க கிட்ட எப்படி அன்பா நடந்துக்கணும்னு முதல்ல அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நோட்டீஸ் எல்லாருக்கும் எப்படி கொடுக்கணும், ஒருத்தர்கிட்ட எப்படி பேசி பழகணும்னு எல்லாத்தையும் கத்து கொடுக்குறாங்க. ஒரு நாள் டின்னருக்கு வெளியில சாப்பிட போலாம்னு இவங்க பொண்ணை இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல. இங்குவோட அம்மா, இவனோட அக்கா பொண்ணுன்னு 4 பேரும் ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. ஆக்சுவலா இங்குவோட அக்கா இருக்காங்களே அவங்களோட மேரேஜுக்கு சொந்த தம்பியவே இன்வைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அக்கா கூப்பிடலாம் என்ன, நான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு ஒரு ஓரமா இருந்து அக்கா மேரேஜை பார்த்து இவன் சந்தோஷப்பட்டிருப்பான். அன்னைக்கு நீ ஒயிட் கலர்ல ட்ரெஸ்ஸை போட்டு ரொம்பவே அழகா இருந்த தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலிங்கா பேசவும் இவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமா போயிருது. மறுநாள் இங்குவோட அம்மா அந்த இன்சார்ஜை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. மலை ஏறுவாங்களே ஹைக்கர்ஸ், அதுல ஒரு குரூப் வந்து நம்ம இங்கு மாதிரி இருக்கிறவங்கள ஒரு ஹைக்கிங் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது விஷயமா கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஓ அப்படியா, அந்த ஹைக்கிங் போறதா சொன்னீங்கல்ல, அதுக்கு என் பையனும் வரலாமா? அவனுக்கு இந்த மாதிரி மலை ஏறுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் அவனையும் அதில் சேர்த்துக்கோங்களேன் அப்படின்னு கேட்கவும் இவர் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம இங்கு என்ன பண்றான்னா பேக்கரியில வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஸ்கூல் டீச்சர் இருக்காங்கல்ல அவங்கள சைட் அடிக்கிறதுக்கு கிளம்பி போயிடுறான். ஒரு பைனாக்குலர் வழியா அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா போன குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் இவனை பார்த்துடுறாங்க. டேய் எதுக்குடா அப்படி எங்க குழந்தைங்களை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க, அவங்கள கடத்திட்டு போகலான்னு பாக்குறியா, இரு போலீஸ்க்கு கால் பண்ற அப்படின்னு மிரட்டவும் இவன் பயந்து ஓடியே போயிடுறான். இந்த பக்கம் அந்த டீச்சர் வந்து பசங்களை ரோட கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அதுல ஒரு பையன் குடுகுடுன்னு நடு ரோட்டுக்கு வந்துடுறான். திடீர்னு ஒரு லாரி மோதுற மாதிரி வரவும் டீச்சர் ஓடி போய் அவனை பிடிச்சி ஒரு வழியா அந்த பையனை காப்பாத்திடுறாங்க.
இதுல ஒரு கூத்து என்னன்னா, டீச்சருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இங்கு குடுகுடுன்னு ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறான். இந்த கூத்து எல்லாத்தையும் இங்கோட அம்மாவும் பாத்துறாங்க. பையனுக்கு அந்த டீச்சரை பிடிச்சிருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியவும் மறுநாளே இவங்க நேரா அந்த டீச்சரை போய் பாக்குறாங்க. ஏமா ஒரு நிமிஷம், என் பையன் இங்கு உன்னை லவ் பண்றான்னு நினைக்கேன். நாளைக்கு நான் அவனை கூட்டிட்டு வரேன். உன்னால எவ்வளவு ஹார்ஷா பேச முடியுமோ பேசி அவனை பிடிக்கலன்னு சொல்லிடு அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு போறாங்க. மறுநாளும் விடியுது. நேரா பையன்கிட்ட வந்து, இங்க பாரு, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். எத்தனை நாளைக்கு தான் இப்படி தூரமா இருந்து அவளை பார்க்க போற? கிட்ட போய் பேசு அப்படின்னு இவனை ரெடி பண்ணி அந்த டீச்சரை பாக்குறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவன் ரோஸ் வேற வாங்கிட்டு போயிருப்பான் போல. அதை டீச்சர் கிட்ட கொடுத்து, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு ப்ரொபோஸ் பண்ணிடுறான். இவ உடனே எந்த பதட்டமும் இல்லாம, இங்கோ எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லவும் இவன் எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்றதை கேட்டு பையன் அழுதுகிட்டே வரப்போறான்னு அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா இவன் சிரிச்சுக்கிட்டே வரான். இவங்களுக்கு எதுவுமே புரியல. டேய் என்னடா சிரிச்சுக்கிட்டு வர, என்னாச்சு? அம்மா அம்மா நான் டீச்சர் கிட்ட போய் உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னா அவங்க எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிடா, அதுக்கே நீ சிரிச்சுக்கிட்டு வர? அதுவா, அந்த டீச்சர் என் கூட ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டாங்களே, நானும் அந்த டீச்சரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா அப்படின்னு இவன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். பையனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம இங்கு வந்து அவனாவே ஒரு குக்கியை பண்ணியிருப்பான் போல. அதை அம்மா கிட்ட கொடுக்கவும் பையனை நினைச்சு இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் விடியுது. வழக்கம் போல காலையில அவன் அம்மாவை எழுப்பவும் அம்மா எந்திரிக்கவே இல்லை. பயந்து போய் உடனே அவன் அக்காக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லவும் உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவங்க கண் முழிக்கவும் தான் தெரியுது கிட்டத்தட்ட 2 நாளா மயக்கத்துல இருந்திருக்காங்க. இந்த 2 நாளும் இங்கு வந்து வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம சமத்தா வேலைக்கும் கிளம்பி போறான். சூடா எதையாவது தொடுறதுக்கு முன்னாடி கிளவுஸ் போட்டுக்கணும்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆனா இவன் தெரியாம பாத்திரத்தை தொடவும் கையில பயங்கரமா சுற்றுது. இவன் கையில இப்படி அடிபட்டு இருக்கிறத பார்க்கவும் அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. இதுக்கு மேல இப்படி ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கணும் சரிப்பட்டு வராது, நான் இங்கு கூட இருந்து அவனை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் பேச்சையும் மீறி இவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவாங்கல்ல, அதை எப்படி சிம்பாலிக்கா பையன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கறத யோசிச்சு கடைக்கு போயிட்டு 3 கோழி குஞ்சை வாங்கிட்டு வந்து இங்கு கிட்ட கொடுக்குறாங்க. இந்த 3 குஞ்சுக்கும் ஒரு நல்ல பேரு வைன்னு சொன்னா, ஒன் சைடு ஆம்லேட், ஹாஃப் பாயில்னு இவன் சாப்பிட்ற ஐட்டம் பெரிய வைக்கிறான். டெய்லி அதுக்கு சாப்பாடுலாம் போட்டு நல்லா தான் வளர்க்குறான். பட் அதுல 2 கோழி குஞ்சு மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கும் போல. பாவம், அது இறந்து போயிருது. பாத்தியா, என்னதான் நம்ம நல்லா பாத்துக்கிட்டாலும் சாவுங்கிறது எல்லாருக்கும் வரும், இதை நீ புரிஞ்சுக்கணும்னு ஒரு மாதிரி ஜாடமடே அவனுக்கு சொல்றாங்க. அம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவாங்கல்ல. சோ அந்த ஃபியூனரல்ல பையன் கோட் ஷூட்லாம் போடணும் அப்படின்னு இவனை கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு டெத் நடந்திருக்கும், அந்த இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போறாங்க. ஒரு ஃபியூனரல் ஃபங்க்ஷன் அது எப்படி இருக்கும், அங்க வரவங்க எல்லாரும் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க இங்குவை பார்த்து, அம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறேன் அப்படின்னு சொல்லவும் இவனால அது ஏத்துக்கவே முடியல. காதை பொத்தி அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடி போயிடுறான். இவங்களும் பின்னாடியே போய் பார்த்தா பாவம் நடு ரோட்ல உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இத பார்க்கவும் அம்மாக்கு மனசே கேட்கல. டே இங்கு அழுகாதடா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி ஒரு வழி அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவ்வளவு வருஷமா இங்கோட அம்மாக்கு இந்த கடவுள் நம்பிக்கைலாம் சுத்தமா கிடையாது. ஆனா இப்ப பையன் கூட ரொம்ப வருஷம் வாழணும் அப்படிங்கிற ஆசை. ஸோ நேராக சர்ச்சுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் என் பையன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் நான் சாகக்கூடாது, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அழுதுகிட்டே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நாட்களும் ஓட இவங்க ஒரு கோழி குஞ்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களே, அது நல்லா பெருசாவே வளர்ந்துருது. இன்னைக்கு நம்ம இங்குவோட அம்மாக்கு பர்த்டே போல. ஸோ கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கு, அம்மா, அக்கா, அக்காவோட பொண்ணுன்னு எல்லாரும் சந்தோஷமா கேக் வெட்டி இவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. அம்மாக்கு தெரியும் இதுதான் அவங்களோட கடைசி பிறந்த நாள்னு. ஸோ இவங்களோட ஞாபகார்த்தமா இவங்களே கைப்பட செஞ்ச ஸ்வெட்டரை 3 பேருக்கும் கிஃப்டா கொடுக்குறாங்க. பையன் இன்னைக்கு வேலைக்கு லீவ் போட சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி இங்கு சின்ன வயசா இருக்கும்போது அடிக்கடி ஒரு பீச்சுக்கு போவாங்கல்ல, அந்த இடத்துக்கு இவனை கூட்டிட்டு வராங்க. இங்கு உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா? நாம 2 பேரும் ஒன்னா இங்க வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிருச்சு. நீ இதை எப்படி புரிஞ்சுப்பன்னு எனக்கு தெரியல. நான் இப்பவும் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ தான். அம்மா இருந்தாலும் இல்லைனாலும் நீ சந்தோஷமா இருக்கணும், சரியா? அம்மாக்கு டயர்டா இருக்குது, நீ தோல் என்ன தூக்கிக்கிறியா அப்படின்னு கேட்க இவனும் தோல்ல தூக்கிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல இவங்க இங்குவ தோல்ல தூக்கிட்டு நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த சந்தோஷத்தோட இவங்க இறந்தும் போயிடுறாங்க. அடுத்த நாள் அம்மாக்கு ஃபியூனரல் நடக்குது. அங்க வந்து எல்லாருமே ரொம்பவே சோகமா இருக்காங்க. ஆனா நம்ம இங்கு மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அம்மாக்கு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா உடம்ப அந்த நெருப்பு பெட்டிக்குள்ள அனுப்புவாங்கல்ல, அப்படி அனுப்பும்போது இங்குவோட அக்கா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஆனா அப்போ கூட இவன் சிரிச்ச மாதிரியே தான் இருக்கான். ஆக்சுவலா அம்மா சாகிறதுக்கு முன்னாடி இவங்கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இங்க பாரு இங்கோ, ஒருவேளை அம்மா இறந்துட்டேன்னா நீ எல்லாரும் முன்னாடியும் அழக்கூடாது, சரியா?
நீ அழுகிறத பார்த்தா அப்புறம் உன் அக்கா ரொம்பவே கஷ்டப்படுவா. நீ அழாம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? கடைசியா அம்மாக்கு டாட்டா காட்டி சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அம்மா சொன்ன மாதிரியே இவனு சிரிச்சுக்கிட்டே டாட்டா காட்டுறான். ஆனா இவனே அறியாம கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அம்மா கத்து கொடுத்த மாதிரியே இவன் தனியா சந்தோஷமா வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். வழக்கம் போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவன் வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இவன் அம்மாவோட கடை அங்க ஓப்பன்ல இருக்கதா பாக்குறான். என்ன இது, கடை திறந்திருக்குன்னு இவனு கிட்ட போய் பார்த்தா அந்த கடையை வேற ஒரு லேடி வாங்கியிருப்பாங்க போல. அவங்க தான் அங்க இருக்காங்க. அம்மா நம்ம கூட இல்லையேன்னு இவனு சோகமா வீட்டுக்கு வந்தா வீடே வெறிச்சோடி போயிருக்குது. அக்கா வந்து இவனுக்காக சாப்பாடு செஞ்சு இங்க வச்சுட்டு போயிருப்பா போல. அதை பார்த்ததும் இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இவன் ஒரு கோழி வளர்த்துக்கிட்டு இருப்பான்ல, அது ஒரு முட்டை போட்டிருக்குது. அந்த முட்டையை எடுத்து இவன் ஒன் சைடு ஆம்லேட் போட்டு சாப்பிட்றான். இங்கு வந்து ஹைக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்சார்ஜ் கிட்ட அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ சொன்ன மாதிரியே மறுநாள் அந்த டீமோட இவன் ஹைக்கிங்கு கிளம்பணும். இவன் ஹைக்கிங் போற விஷயம் அந்த டீச்சருக்கு தெரியவும் இவனுக்கு உதவியா இருக்குமேனு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து இவனுக்கு பிரசன்ட் பண்றாங்க. சொன்ன மாதிரியே மறுநாள் டீம் கூட நம்ம இங்கும் ஹைக்கிங்கு கிளம்பி போறான். மலை உச்சிக்கு ஏறி போய் இவன் மேல வானத்தை பார்க்கவும் அம்மா சொன்ன விஷயம் தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. சொர்க்கம் எங்க இருக்குன்னு தெரியுமா? மேல வானத்துல இருக்குது. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போய் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு இங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. இவனும் மேல வானத்தை பார்த்து அம்மா அப்படின்னு சந்தோஷமா கூப்பிடவும் இதோட இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாப்பா.